பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் அநேக நாட்கள் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை யோசித்து கவலையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி உங்களை சரியான பாதையில் வழி நடத்துகிறதுக்கு கர்த்தர் வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசுவார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 11:28. மேத்யூ சாப்டர் 11 verse 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me all of you who are weary and burdened and I will give you rest. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நீங்க வருத்தத்தோட இருக்கிறீங்க. நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல, நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு வருத்தத்தோட இருக்கிறீங்க. அப்படித்தானே? நாம நேசிக்கிறவங்க சில சமயம் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் ஒரு வருத்தத்தோட இருப்போம். அப்படித்தானே? இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வருத்தத்தோட இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் இல்லை, அற்புதங்கள் எதுவும் பெருசா நடக்கல, ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க, ஆனா எதுவுமே நடக்கல, சூழ்நிலைகள் எதுவுமே மாறல, நீங்க நிறைய காரியங்கள்ல முன்னேற்றத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எதுவுமே முடியல, காரியங்கள் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தத்தோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. அப்படிதானே? சில சமயம் நீங்க உங்களுடைய வீட்டுல கேட்கிற காரியங்களை கூட அவங்க உங்களுக்கு செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கூட வருத்தத்தோட இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த காரியத்தை குறித்து நீ வருத்தத்தோட இருக்கிறியோ, எதனாலும் நீ என்னுடைய சமூகத்துல வந்து நீ சொல்லி ஜெபம் பண்ணு. அந்த வருத்தத்தை, அந்த பாரத்தை என்னிடத்துல நீ இறக்கி வை. நான் உனக்கு அதுல எல்லா காரியத்தையும் உனக்கு நேர்த்தியா செய்து தருவேன். நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஒவ்வொரு காரியங்களும் குறித்து யோசிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வராது. இரவு நேரத்துல தூங்கணும்னு சொல்லி நீங்க போவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை யோசிச்சு அந்த பாரங்கள், அந்த சுமைகள் உங்களை அழுத்துகிறதுனால நிம்மதியா உங்களுக்கு தூங்க கூட முடியாது. நிம்மதியா ஒரு காரியங்களும் செய்ய கூட முடியாது. அடுத்த நாள் நீங்க நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா காலையில இருந்தே அந்த காரியத்தை குறித்து யோசிச்சு கவலையோட இருப்பீங்க. அதனால இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் பாரத்தோடு கவலையோடு நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிரசனத்துக்கு நீங்க வரணும், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்லி கர்த்தரே வாக்கு பண்ணுகிறார். அப்ப இந்த நாள்ல சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பாவுடைய சமூகத்துல வந்து ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இயேசுவே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த தீர்வு நீங்க அவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கும் போதுதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர்த்து நீங்க மற்றபடி நீங்க எவ்வளோ பிரயாசம் எடுத்தாலும் உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கவே செய்யாது. அப்போ நீங்க அவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்க தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளின் நிமித்தம் பாரத்தோடு ஆண்டவரே அந்த சுமையை சுமக்க முடியாதபடி ஆண்டவரே ஏசப்பா இந்த நாள்ல ஆண்டவரே கவலையோட கண்ணீரோட ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா சமாதானத்தை கொடுங்க. எந்த காரியத்துக்காக யோசிச்சு கவலைப்படுறாங்களோ அந்த காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா நீங்க சரிப்படுத்துங்க. நீங்க உண்மையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்பா, நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க. நீங்க பிள்ளைங்களை நேர்த்தியாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, கவலையோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஏசப்பாவுடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவரே உங்களுக்கு உதவி செய்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a joyful day.